Welcome to Sriramchan Physics Pilot. In the videos நம்ம பார்க்கக்கூடியது +1 first volume physicsல first lesson nature of physical world and measurementல example problem 1.11. So look at the question. Round off the following numbers as indicated. கீழ்க்கண்ட எண்களை குறிப்பிட்ட இலக்கத்திற்கு முழுமைப்படுத்துக. ஸோ ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 வேல்யூஸை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 18.35 up to 3 digits. 18.35 up to 3 digitsக்கு ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். சரிங்களா? இப்போ எப்படி அதோடைய சில கண்டிஷன்ஸ் எல்லாமே உண்டு. அந்த கண்டிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே கொஸ்டின்ஸில் படிச்சிருப்போம். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ராப்ளம்ஸில் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன கண்டிஷன்ஸ் இந்த இதில் இருக்குது? அதாவது 18.35 up to 3 digitsக்கு பண்ணணும். If the digit to be dropped is 5 or 5 followed by zeros, then the preceding digit is raised by 1 if it is odd. சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 18.35 இருக்கு, அங்கே 5ங்கிற நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர், சரிங்களா, 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா it must be increased by 1. சரிங்களா? இப்போ தமிழில் என்னங்கிறத பார்க்கலாமா? அதாவது முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கத்தில் 5 அல்லது 5க்கு பிறகு வரும் சுழி வரும் எனில் அது நீக்கப்பட்டு அதற்கு முன்பு உள்ள இலக்கம் ஒற்றைப்படை எனில் 1ஐ அதிகரிக்க வேண்டும். ஸோ இங்கே 3 அப்படிங்கிறது ஒற்றைப்படை. சரிங்களா? ஆட் நம்பர் நம்ம சொல்லுவோம். அப்போ இதோட எதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். அப்போ 3 டிஜிட்ஸில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் என்ன வரும்? இங்கே 18.4. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 19.45 up to 3 digits. இப்போ போன ப்ராப்ளம் மாதிரியே தான் இதில், பட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 19.45 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 3ன்னு இருந்தது, அதாவது ஒற்றை இலக்கமாக இருந்தது. இப்போ உள்ளது இரட்டைப்படை. சரிங்களா? அப்போ இஃப் த ஃபாலோயிங் டிஜிட் to be dropped is 5 or 5 followed by zeros, then the preceding digit is not changed if it is even. அது ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணக்கூடாது. இப்போ ஆட் நம்பர் இருக்கும்போது 1ங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணோம். இங்கே ஈவன் அப்படின்னு இருக்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கத்தில் 5 அல்லது 5க்கு பிறகு சுழி வரும் எனில் அது நீக்கப்பட்டு அதற்கு அதன் முன்பு உள்ள இலக்கம் இரட்டைப்படை எனில் மாறாது. சரிங்களா? அப்போ இது வந்து கண்டிப்பாக இரட்டைப்படை தான். அப்படிங்கும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அப்போ வரக்கூடிய ஆன்சர்ஸ் என்னது? 19.4. சரிங்களா? ஏன்னா 19.4 அப்படிங்கும்போது 3 digits. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னது? 101.55 into 10 power 6 up to 4 digits. இதில் நீ ஒரே ஒரு கண்டிஷன்ஸ், இந்த பவர்ஸ் வரக்கூடியது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, கன்சிடர் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? அப்போ என்னது? இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்டு இஸ் 5 followed by digits other than 0, then the preceding digit should be raised by 1. சரிங்களா? இப்போ இங்கே இது 5 இருக்குது, இங்கே 5, அதாவது less than 5 greater than 5 அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பட் எக்ஸாக்டாக 5ன்னு இருக்கும் பொழுது it should be increased by 1. அதாவது முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கத்தில் 5க்கு பிறகு வரும் இலக்கம் சுழி அல்லாத எனில் முன்பு உள்ள இலக்கத்துடன் 1ஐ அதிகரிக்க வேண்டும். அப்போ இது வந்து என்னது? 5ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ இதோட எதை நம்ம ஆட் பண்ண போகிறோம்? 1ங்கிற டிஜிட்டை ஆட் பண்ணணும். அப்போ வரக்கூடிய ஆன்சர்ஸ் என்னது? எஸ், 101.6 into 10 power 6. சரிங்களா? அப்போ 101.6 அப்படிங்கிறது 4 டிஜிட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர். இப்போ அடுத்து நீ பார்க்கக்கூடியது 248,337 up to 3 digits. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய நம்பரை வந்து 3 digitsக்கு நீ கொண்டு வரணும். சரியா? நம்ம இப்போ கொண்டு வரோம். அந்த ரவுண்டிங் ஆஃப்ல பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இது 3, இங்கே 3 அப்படிங்கும்பொழுது இட் இஸ் less than 5 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இஃப் த டிஜிட் டு பி ட்ராப் இஸ் ஸ்மாலர் than 5, then the preceding digit should be left unchanged. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, எந்த ஒரு சேஞ்செல்லாம் அப்படியே விட்டுறாங்க. அப்படியே விட்டுறோம் மீன்ஸ் என்னது, இந்த வேல்யூஸ் ஃபுல்லாகவே 0 அப்படிங்கிறதுல நமக்கு வந்துடும். அப்போ 248 அப்படிங்கிற அந்த 3 டிஜிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த ஜீரோஸ்க்கு நோ வேல்யூஸ் அட் ஆல். அப்போ முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கம் 5க்கு குறைவு எனில் நீக்கப்படுகிறது. எனவே அதற்கு முன்பு உள்ள இலக்கம் மாறாது. முன்னாடி இருக்கக்கூடியது என்னது? 248 அப்படிங்கிறது மாறாது. அப்போ இந்த இலக்கம் ஃபுல்லாக என்னது? 0 அப்படிங்கிற வேல்யூஸ்ல வந்துடும். அப்போ வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 248000.
சரிங்களா? இப்போ அடுத்து நீ பார்க்கக்கூடியது 12.653. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 3, அதாவது பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் வந்து 3ன்னு வந்தது, அப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் 4ன்னு வந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 5 இருந்தது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் என்னது 6 அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் 5 இருக்குது. அப்போ கிரேட்டர் தேன் 5 இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இலக்கம் வந்து அது ஆடாக இருந்தாலும் சரி, ஈவனாக இருந்தாலும் சரி, அதாவது 6, 7, 8 எந்த வேல்யூஸாக இருந்தாலும் அதோட நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறத நீ ஆட் பண்ண நம்ம ஏன் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்டு இஸ் கிரேட்டர் தேன் 5, then the preceding digit should be increased by 1. அதாவது முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கம் 5ஐ விட அதிகம் எனில் அது நீக்கப்பட்டு அதற்கு முன்பு உள்ள இலக்கத்துடன் 1ஐ அதிகரிக்க வேண்டும். அப்போ இந்த வேல்யூஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடியது 12.7. சரிங்களா? அப்போ இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக தர பண்ணிட்டோம் அப்படின்னாலே இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளம்ஸையுமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட் இன் திஸ் problem, feel free to contact with our social network. We will meet in the next video. Thank you all.